கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், துயரங்கள், அதிசயங்கள், அற்புதங்களை கடந்து ஆண்டவர் என்னை இங்கே ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் சாவித்திரி. நான் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டத்தைச் சேர்ந்த மூப்பன்பட்டி என்னுடைய சொந்த கிராமம். நான் என்னுடைய வீட்டில் 4வது. என்னோட 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். என்னுடைய அம்மா, எங்கள் அம்மாவுடைய சொந்த ஊர் ஆழ்வார் திருநகரி. எங்கள் அம்மாவுடைய அப்பா ஆண்டவரை அறிஞ்சவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் எங்கள் அம்மாவுடைய அம்மா, எங்கள் ஆச்சி ஆண்டவரை அறிந்து கொள்ளலை. அவங்க ஒரு பக்தி இந்து வைராக்கியமுள்ள ஒரு குடும்பத்திலேருந்து அவங்க வந்தவங்க. அந்த காலத்தில் சாதாரணமாக இந்து குடும்பத்திலேருந்து பெண்ணை எடுப்பது கொடுப்பது ரொம்ப சாதாரணம். அதே போல் எங்கள் தாத்தாவும் எங்கள் ஆச்சியை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தா ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் எங்கள் ஆச்சி ஒவ்வொரு முறையும் பக்கத்து ஊர், எங்கள் ஆச்சிக்கு சொந்த ஊர் பழங்குளம். கண்டிப்பாக கோவில் கொடைக்கு நாங்கள் போகணும்னு எங்கள் ஆச்சி சொன்ன உடனே எங்கள் தாத்தா ஒன்றுமே சொல்லாமல் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. எங்கள் தாத்தா அங்கே இருக்க மாட்டாங்களாம். ஆனால் எங்கள் ஆச்சி மட்டும் அந்த கொடையை முடித்த உடனே எங்கள் தாத்தா போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த காலத்தில் பஸ் வசதி எல்லாம் எதுவும் இல்லாதனால மாட்டு வண்டி கட்டி ஆச்சியவும் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வருவாங்க. எங்கள் ஆச்சி அதிக பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. எப்போவுமே கோயில் கூட உங்களுக்கு தெரியும், சாமியாடி வருவாங்க. சாமியாடி வரும்போது எல்லாருமே போய் அவங்ககிட்ட போய் திருநீர் பூசை போய் நிற்பாங்க. அதே போல் எங்கள் ஆச்சியும் திருநீர் பூசி நிற்கும்போது எங்கள் ஆச்சிக்கிட்ட திருநீர் பூசை வரும்போது எங்கள் ஆச்சியை பார்த்த உடனே திருநீர் பூசலை அதை ஒரு பூசாரி, இல்லை நீ உயர்ந்த குப்பையில் இருக்க தாயி, உனக்கு நான் திருநீர் பூச முடியாது, உன் கூட இருக்கிற ரொம்ப பெரியவர், என்னால் உன் முன்னாடி என்னால் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு திருநீர் பூசிட்டு போயிட்டாரு. இந்த சம்பவம் எங்கள் ஆட்சிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்ன இது, இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இப்படி பூசாரி சொல்லிட்டு போனது. அந்த சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்ன இவங்க இப்படி இந்த பூசாரி உங்களை பார்த்து சொல்கிறாருன்னு. பக்திமான தேவன் தமக்குன்னு தெரிந்து கொண்டாருங்கிற வசனத்தின்படி ஆட்சி ஆட்சியே தேவன் முன்னாடியே முன்குறிச்சி வைத்திருக்கிறாருங்கிறத எங்கள் ஆட்சி உணர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஏற்கனவே நம்ம பைபிளில் அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் போது பிற ஆவிகள் என்ன சொல்லும், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன தேவகனுடைய குமாரனேன்னு சொல்லி அறிக்கையிடும். அதுபோல் இந்த பூசாரி வாயிட்டாலே உன் கூட இருக்கிறவர் பெரியவர், என்னால் உன் முன்னாடி நிற்க முடியலன்னு அந்த பூசாரி சொல்கிற அளவுக்கு தேவன் அங்கே எங்களுடைய ஆட்சி வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தார். இதுக்கப்புறம் எங்கள் ஆட்சி அந்த கோயில் கொடைக்கு போனதே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் ஆட்சி நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு தவறாமல் போயிடுவாங்க. பிள்ளைகளையும் அவங்க நல்லா பக்தி இந்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடத்த ஆரம்பித்தாங்க. உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா இதை இங்கே தொடர்ந்து விடாமல் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஆட்சி வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை அற்புதத்தை உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தேவன் செய்வார். தேவன் ரட்சிப்புக்குள்ளேயும் வழி நடத்துவார். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து ஜெபிக்கிறது அவங்களுக்காக. ஆண்டவரே அவங்களை ரட்சின்னு சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர் எந்த வழியிலாவது எப்படியாவது ஆண்டவர் கிரியை செய்து அவங்கள ரட்சிப்பார். எங்கள் ஆட்சி திருநீர் பூசை நிற்கும் போது அந்த பூசாரி மூலமாகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதுபோல் உங்கள் குடும்பத்தாரையும் தேவன் ரட்சிப்பார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். எங்கள் அம்மா 3வது. அவங்களுக்கு முன்னாடி 2 அக்கா மாதிரி எங்கள் அம்மாவுக்கு, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. எல்லாரையுமே கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு திருமணம் முடியும் போது எப்படி எங்கள் ஆட்சி தாத்தா வாழ்க்கையில் நடந்தோ அதே போல் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு இந்து குடும்பத்தில் தான் விரும்பி கேட்டு வந்தாங்க. மிலிட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா டீச்சர் ட்ரைனிங் முடித்ததுனால 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சிச்சு. ஆனால் முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா கன்வெர்ட் ஆகி சர்ச்சில் வச்சு தான் கல்யாணம் முடிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதை எங்கள் தாத்தா குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டு எங்கள் அம்மாவுக்கு திருமணத்தை செஞ்சு வச்சாங்க. ஆனால் சர்ச்சில் திருமணம் முடித்த உடனேயே அடுத்து திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி கும்பிட போகணுன்னு சொன்ன உடனே அது எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த காலத்தில் அப்படி எதுவுமே பேச முடியாத சூழ்நிலை. அதனால எங்கள் அம்மாவும் சரின்னு எங்கள் அப்பா கூட ஒரு ஆண்டவர் அறியாத மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போவாங்க. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையை தான் எங்கள் அம்மாவும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க.
திரும்ப நான் வந்து எங்கள் அப்பா நாங்கள் சிறு வயது இருக்கும்போது எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு தேவனுடைய பெரிதான கிருபையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்கூலில் வேலை கிடச்சிச்சு. எங்கள் அம்மா எங்களை எல்லாம் நல்லா வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. ஆனால் நாங்கள் வந்து யாருமே எங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருந்தோம். கிறிஸ்மஸ்க்கெல்லாம் சர்ச்சுக்கு போவோம், வருவோம். எப்போமாவது அப்பப்போ குடும்ப ஜெபம் பண்ணுவோம். மற்றபடி ஒரு நல்ல ஆண்டவருக்குள்ள ஒரு ரட்சிப்பின்குள்ள நாங்கள் யாருமே இருக்கலை. திரும்ப நான் வந்து பிஎஸ்சி குற்றாலம் பராஸ்கர்த்தி காலேஜில் நான் படித்து முடித்தேன். 76வது வருஷத்தில் 1976. 77 பிஎட்டு சென்னை லேடி வில்லிங்டன் ட்ரைனிங் காலில் படித்து முடித்தேன். படித்து முடித்த உடனேயே ஒரு 3.5 வருஷம் ஊட்டியில் சிஎஸ்ஐ ஜெல் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் கெமிஸ்ட்ரி டீச்சராக வேலை பார்த்தேன். அந்த நேரம் நாங்கள் வந்து அது ஒரு நல்ல ஒரு பைபிள் ஆலயத்துக்கு போகவும் ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கவும் அந்த சூழ்நிலை எனக்கு அங்கே நல்லா அமைந்தது. நான் ஆண்டவரை நல்லா பிடிச்சுக்கிட்டேன். அதிகமாக நல்லா ஜெபம் பண்ணுவேன். நல்ல ஆலயத்துக்கும் ஒழுங்காக போயிட்டு வருவேன். ஒரு 3.5 வருஷம் வேலை பார்த்தேன். திரும்ப என்னுடைய திருமண காரியம் நடக்கும் பொழுது எங்கள் ஆட்சிக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்ததோ அதே தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆண்டவர் அறியாத ஒரு ஒருவர் தான் எனக்காக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது எங்களுக்கு சொந்த உறவினர், நல்ல குடும்பத்தார். திருமணம் 82 எங்களுக்கு திருமணம் முடிந்தது. அவங்க ரொம்ப அதிக பக்தி வைராக்கியமுள்ள மனுஷனாக இருந்தாங்க. வருஷம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிடுவாங்க, மௌன விரதம் இருப்பாங்க. ஐயப்பன் சாமி கோயிலுக்கெல்லாம் நடந்தே போவாங்க, இருமுடி கட்டியெல்லாம். ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நான் வந்து அவங்களோட நான் ரொம்ப உலக பிரகாரமாக இருந்தேன். ஆண்டவரை முழுவதுமாக மறந்துட்டேன். நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நான் அந்த நேரம் நான் பைபிள் வாசித்து நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நான் அவர் ஐக்கியத்தில் இருந்திருந்தேன்னா என்னுடைய கணவரையும் தேவன் கண்டிப்பாக ரட்சித்திருப்பாரு. எனக்கு ஒரு பெரிய இழப்பு வந்திருக்காது. என் குடும்பத்தில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு. அது என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. என்னுடைய பிள்ளைகள் வந்து வரிசையாக 3 பெண் குழந்தைகள், ஒரு பையன். ஒரு மூத்தவளுக்கு 8 வயது, அடுத்த பிள்ளை 6, அதுக்கு அடுத்து 3வது பொண்ணுக்கு 4 வயது, பையனுக்கு 1 வயது 2 மாதம். அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் அவங்க ஃப்ரெண்டோடைய தம்பி திருமணத்திற்காக சென்னைக்கு போய்விட்டு திரும்புகிற வழியில் ஆக்சிடெண்ட்டு. அதில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. இது வந்து என்னால் இந்த காரியத்தை வந்து என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. 1 வருஷம் நான் வந்து அவங்க இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சவே பார்க்க முடியலை. பிள்ளைகளுடைய ஞாபகமே எனக்கு வரலை. ரொம்ப நான் வந்து அதிக என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. 1 வருஷம் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் இருந்தேன். ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். நான் திரும்பவும் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதிகாலையில் எழும்பி பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை வந்து பிடிச்சிக்கிட்டேன். உங்களுக்கும் ஏதாவது நெருக்கமான சூழ்நிலை இருந்தால் தயவு செய்து ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, ஆண்டவருடைய வசனங்களை வாசிங்க. அதுவும் அதிகாலை ஜெபம் ரொம்ப அதிக வல்லமை உள்ளது. நான் அதிகாலையில் எழும்பி 4 மணிக்கெலாம் எழும்பி முழங்காலே நின்று பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். என்னால் 4 பிள்ளைகளை நான் எப்படி அந்த பிள்ளைகளை நான் வளர்க்க போறேனோன்னு அந்த வாரம் இருதயத்தில் இருந்துச்சு. ஆனால் பைபிள் வாசி ஜெபம் பண்ணும்போது தேவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தாரு. நீங்கள் யாரும் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. அவங்க அப்பா இறந்து விட்டு நான் 6 வருஷம் நான் வீட்டை விட்டு நான் வெளியவே போகலை. 6 வருஷம் கழிச்சு தான் எனக்கு மூத்த அக்கா வீட்டுக்கு நான் போனேன். அந்த லீவுக்கு இப்படித்தான் நான் இருந்தேன். சிறு பிள்ளைகள் வந்து 2 வயசு வித்தியாசம் தான், ரொம்ப சின்ன பிள்ளை. அவங்க அப்பா இருக்கும்போது எனக்கு எந்த விதமான பணத்தை பற்றி ஒரு பண கஷ்டமே எனக்கு தெரியாது என்னன்னே. ஆனால் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிக பண கஷ்டம் எனக்கு வந்துச்சு. எங்கள் கணவருடைய அண்ணாச்சி தான் இந்த வாடகையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, செய்வாங்க. அது ரொம்ப நெருக்கப்பட்டேன் நான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுற்றி இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஏதாவது வார்த்தைகளாலையும் காயப்படுத்துவாங்க. அதையும் மீறி நான் வந்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணும்போது அதையெல்லாம் எனக்கு மறந்து போயிடும். சந்தோஷத்தோட சமாதானத்தோடு தான் நான் இருந்தேன்.
இந்த பண கஷ்டம் அதிகமா இருக்கும் நேரத்துல ஒரு இருக்கிற நேரத்துல எல்லாம் நிறைய நேரத்துல ஆண்டவர் வந்து அதிசயமாகவும் அற்புதமாகவும் என்னை வழி நடத்திட்டு போனாரு. அதுல ஒரு அதிசயமான காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முறை நான் பக்கத்து வீட்டுல ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கி இருந்தேன். ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க வந்து கேட்டு வராங்க. எனக்கு அந்த 100 ரூபாயை நான் செலவு பண்ணிட்டேன். ஆனா அவங்க கேட்டு வராங்க. இந்த எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தேன். உள்ள வரும்போதே நான் ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். ஆண்டவரே, நான் இப்போ அந்த 100 ரூபாய் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் அவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே தான் வந்தேன். வந்து அடுப்படி அலமாரை திறந்து ஒரு டப்பாவை திறந்தேன். அதுல நான் 100 ரூபாய் இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு நான் அந்த டப்பாவை திறந்தேன். அதுல வந்து 200 ரூபாய் இருந்துச்சு. புது தாளு 2 100 ரூபாய் தாளு அதுல இருந்துச்சு. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த 200 ரூபாயில இருந்து 100 ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி 100 ரூபாயும் நான் செலவுக்கு வச்சுக்கிட்டேன். தேவன் வந்து அதிசயமா என்னை வழி நடத்தினாரு. அதே போல உங்களுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டாரு. சங்கீதம் 71:1 சொன்ன மாதிரி, கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்னு அந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளை வந்து எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் வெட்கப்பட விடவே மாட்டாரு. நெருக்கமான சூழ்நிலை மத்தியிலும் தேவன் எனக்கு எல்லா நேரத்திலையும் அனுகூலமான துணையா இருந்தார். எனக்கு ஒவ்வொரு நெருக்கத்திலிருந்தும் ரொம்ப நெருக்கமா இருக்கும் நான் டக்குன்னு அதுல இருந்து எனக்கு தேவன் ஒரு நல்ல விடுதலையை கொடுப்பாரு. எப்பவுமே அப்படிதான். எத்தனையோ நெருக்கப்பட்டு சூழ்நிலையில பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ந்தாங்க. மூத்தவ தானா வந்து காலேஜ் படிக்கும் போதே அவங்க அப்பாவை விட்டு அவ ரொம்ப பிரியமா இருந்தனால அவ சொல்லுவா, நான் வந்து எங்க அப்பா வழியில தான் போவேன் அப்படின்னு சொல்லுவா. அவ இந்து மார்க்கத்தை தான் இருந்தா. ஆனா மற்ற பிள்ளைங்க 2 பேருமே நல்லா 3 பேருமே நல்லா பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ண அப்படி இருந்தாங்க. ஆனா நான் மூத்த மகள் தனத்துல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவேன். ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன் அவளுக்காக வேண்டிய. ஆண்டவரே, நீர் என் பிள்ளைய நீ ரட்சியும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றும் ஜெபம் பண்ணுவேன். அவளும் MBA முடிச்சுட்டு சாத்தாங்குளத்துக்கு அவளுக்கு மனோன்மணி யூனிவர்சிட்டி காலேஜில் அவளுக்கு வேலை கிடைச்சிச்சு. அங்க போனா அங்க அவளுடைய ரூம்மேட்டு ராஜலட்சுமின்னு ஒரு ஃப்ரெண்டு அவளுக்கு கிடைச்சா. அந்த பிள்ளை வந்து அவங்க வீட்டுல அந்த பிள்ளை மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா. அவ வந்து என் மக தனத்துக்கு ஃப்ரெண்டா இருந்தா. அவளுடைய ராஜலட்சுமியோடைய நடக்கையை பார்த்தே அவ தன வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயம்மா. இருந்தா ராஜலட்சுமி அக்கா மாதிரி இருக்கணுமா, ஒரு ஆண்டவருக்கு பயந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா அப்படி இருந்தா அப்படி இருக்கணும்னு அவ அடிக்கடி சொல்லுவா. அவளுக்கு வந்து அங்க போய் அவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, ரட்சிக்கப்பட்டா. அதுக்கப்புறம் அதே போல அவ தங்கி இருந்த வீட்டுடைய ஓனர், சாத்தாங்குளத்துல வீட்டுடைய ஓனர் வந்து ராஜதுரைன்னு அவருடைய அவருடைய சாட்சியம் ரொம்ப அதிசயமா இருக்கும். அவர் வந்து சாராய வியாபாரியா இருந்தாரு. வியாபாரியா இருந்து அவரு தொழில்ல வந்து அவங்களுக்கு எதிரிகள் ரொம்ப பேர் இருந்தாங்க. அவர் வண்டியில எப்பவும் ஒரு பெரிய அருவாள் வச்சிருப்பாரு. அவர் வண்டியில போகும்போது அந்த அவங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்கள வந்து அடிச்சு போட்டுட்டு அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் உயிரோட இருந்து வீட்டுல இருந்து 1 வருஷம் அவர் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தாரு. அவர் இப்படி நம்ம அடி வாங்கிட்டோமேன்னு அந்த வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ள இருந்தாரு. ஆனா அந்த அடிச்சவங்க எல்லாம் இவர் உயிரோட இருக்காரு, இன்னும் வெளியில வந்து நம்மளை எல்லாரையும் அவர் கொன்றுவான்னு சொல்லிட்டே அந்த கிராமத்துல இருந்தே அவங்க எல்லாம் வெளியேறி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப முரட்டு மனிதரா இருந்தவர். 1 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது தேவன் வந்து அவரையும் தொட்டார். எப்படின்னா சிலுவை காட்சியை மூலமாக ஆண்டவர் அவரை தொட்டாரு, அவரை ரட்சித்தாரு, அபிஷேகித்தாரு, அந்நிய பாஷை பேசினாரு. அவர் காலையில அதிகாலை 4 மணிக்கு அவர் அந்நிய பாஷை பேசுறதை கண்டு அவங்க குடும்பத்தார் எல்லாரும் வந்து ஐயோ, இவன் 1 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாரு. அவ்வளவு தூரம் அந்நிய பாஷையை பேசி அபிஷேகம் பெற்று அவர் இருந்தாரு. அதை பார்த்து அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்பவும் அவர் வந்து சாத்தாங்குளத்துல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவுமே என்னுடைய மகளை ரொம்ப தொட்டுது. அது அவளுடைய ரட்சிப்புக்கு உதவியா இருந்துச்சு. திரும்ப அவளுடைய திருமண காரியம் வரும்போது அவங்க பெரியப்பா, அவங்க அண்ணன், அவங்க அப்பாவுடைய அண்ணாச்சி, அவங்க பெரியப்பா இந்து மாப்பிள்ளை தான் நிறைய பேர் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நான் சிட்டமா சொல்லிட்டேன், முடிவா சொன்னேன், வேண்டாம், அவளுக்கு வந்து கிறிஸ்தவ மாப்பிள்ளை தான் அவளுக்கு இருந்தா கொண்டு வாங்கத்தான், இல்லைன்னா எனக்கு அவளுக்கு இந்து மாப்பிள்ளையே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். நானும் எங்க அம்மா பட்ட கஷ்டங்களை என் பிள்ளைகள் படக்கூடாது. திரும்பியும் நான் வந்து அந்த கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு ரட்சிக்கப்பட்ட பையனுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி நான் அதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். அதே மாதிரி மூத்த மகளுக்கு தனத்துக்கு
ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷன். அவங்க வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தாங்க. அவங்க வந்து மருமகனா எனக்கு கிடைச்சாங்க. அதே போல் அவளுக்கு 1.5 வருஷம் கழித்து பேரன் எனக்கு பிறந்தான். அவன் பேர் கிறிஸ்டன். அவன் பிறக்கும் போதும் அந்த பேர்கள் வீட்லேயும் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் பிழைக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டா, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே அவனுக்கு இந்த இடத்துல அவன் சுகத்தோட பலத்தோட அவன் இருக்கணும் ஆண்டவரே, இருந்தால் அவன் உன்னுடைய ஊழியத்தை செய்யும் மகனாக வருவான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே போல் ஆண்டவர் அவனுக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அவன் 3 வயதாக இருக்கும். அதே போல் டாக்டர்ஸு மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, அவன் அந்த பலகீனம் வந்துச்சுன்னா அவன் வந்து பேச மாட்டான், நடக்க மாட்டான், அவனுக்கு காது கேட்காது அப்படிலாம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் ஜெபத்தில் அவனை வந்து உறுதியாக அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால அவன் நல்லா பேசுவான், நல்லா பாட்டு பாடுவான். அவன் வந்து 3.5 வயசாக இருக்கும்போதே ஆத்துமமே என் முழு உடமை பாட்டு முழுவதுமாக அவன் பாடுவான். அதை பார்த்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய பாடல்கள் பாடுவான். 2 தடவை பாட்டை கேட்டாலும் 3ஆவது தடவை அவனே பாடிடுவான். அந்த அளவு தேவன் அவனுக்கு நல்லா பாடுகிற தாளந்தை கொடுத்துருக்காரு. அவனை ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. 1 வருஷம் கழிச்சு திரும்பியும் நாங்கள் ஒரு தடவை திருநெல்வேலிக்கு அவன் கிறிஸ்டனை பார்த்து அதே டாக்டரை பார்க்க போகும்போது நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர். ஞாபகம் இருக்கான்னு நான் கேட்ட உடனே அவர் சொன்னார், மறக்க முடியுமா, காட்ஸ் கிரேஸ் இல்லை அவன் இப்போ இதை உயிரோடு இருக்கிறதுன்னு. அவர் வாய் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்பட்டுச்சு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது அவர் ஞாபகம் வச்சு சொன்னது. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கான், அவன் நல்லா இருக்கான்னு சொன்னார். ஏன்னா அந்த டாக்டர் தான் சொன்னார். நாங்கள் கோயில்பட்டியிலையுமே அவனை கூட்டி போகும்போது கோயில்பட்டிலே பிழைக்க மாட்டான்னு சொன்னால் திருநெல்வேலிக்கு அனுப்புனாங்க. அந்த டாக்டரும் சொன்னாங்க இவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் அவன் வந்து அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்தை பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டார். உண்மையிலேயே அவன் தேவன், காட் இஸ் கிரேட், ரொம்ப காட்ஸ் கிரேஸில் தான் அவன் உயிரோடு இருக்கான்னு சொன்னார். அவர் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர், மருத்துவர் வந்து அவர் வாய் மூலமாகவே ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டது. தேவன் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்னைக்கும் அவனை வந்து அவருக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக அவன் இருக்கிறான். அடுத்த பொண்ணு பிரியதர்ஷினி. அவளும் யூகேயில் கல்யாணத்துக்கு முன்னாடி யூகேயில் 2 வருஷம் வேலை பார்த்தா. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஊழியக்காரங்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வந்து உங்களை நல்லா வழி நடத்துவார். பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருப்பாங்க, அப்படியே உங்களை வந்து தேவன் ஆசீர்வாதமாக வச்சுருப்பாருன்னு சொன்னாங்க. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரங்க யாராவது வாக்குத்தத்த வசனம் சொன்னாங்கன்னா அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அது வந்து ஆண்டவர் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். என் பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் அது நடந்துச்சு. ஆமாம், மூத்தவ கல்யாணம் முடிச்சு கிறிஸ்டன் பிறந்ததுக்கு அப்புறம் மலேசியாவில் போய் ஒரு 3 வருஷம் இருந்தா. அதே போல் 2வது பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி யூகேயில் 2 வருஷம் வேலை பார்த்தா. தேவன் அப்படி வச்சிருந்தாரு. அவளுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை தேவன் அமைச்சு கொடுத்தாரு. ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷனைத்தான் தேவன் எனக்கு மருமகனாக கொடுத்தாரு. அதே போல் அவளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். ஏன்னா அவளுக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் ரொம்ப நொந்து போயிருந்தோம். ஏன்னா எங்களுடைய ஊர் ஒரு கிராமமாக இருக்கிறதுனால எல்லாரும் கேட்பாங்க, என்ன பிரியா இன்னும் சும்மா தான் இருக்காடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவள் என்ன சொல்லிட்டா, இனிமேல் நான் ஊருக்கே நான் வரமாட்டேன், எல்லாரும் என்கிட்ட கேட்காங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டா. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்திலும் அவளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு. முதல்லயே ஆண்டவர் சொல்லிட்டாரு ஊழியக்காரர் மூலமா, உனக்கு பையன் பிறப்பான், நீ அவனுக்கு ஜாஷுவான்னு பேர் வைக்கணும்னு முதல்லயே ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரு. அதே போல் அவளுக்கு 5 வருஷம் கழிச்சு பேட்ரிக் ஜாஷுவா பிறந்தான். அவன் வந்து பிரியாவுமே பேட்ரிக் ஜாஷுவா பிறக்கிறதுக்கு முன்னாடி லென்த் டேஸில் அந்த 40 நாளும் அதிகாலையில் எழும்பி அவள் ஜெபம் பண்ணா. ஒரு வைராக்கியத்தோட, ஆண்டவரே எனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து என்னை ஆசீர்வதின்னு சொல்லி அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணா. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு பேட்ரிக் ஜாஷுவாவை கொடுத்தாரு. அதே போல் அவள் வேலை காரியத்திலும் அப்படித்தான். அவளும் அவள் ஃப்ரெண்டும் சென்னையில் ஹாஸ்டல் தங்கியிருந்து வேலை போது அதிகாலையில் எழுப்பி பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போவாங்க. அவள் ஃப்ரெண்டு ஆண்டவர் அறியாத பிள்ளை தான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து அதிகாலையில் ஜெபம் பண்ணி 2 பேருக்குமே ஒரே கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சு. அவளும் அவள் ஃப்ரெண்டு பேர் திலகேஸ்வரி, அவளும் ஆண்டவருக்குள்ளே வந்தா, ரட்சிக்கப்பட்டா. அவள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறா. தேவன் இப்படி நல்ல பிள்ளைகளை ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவளுக்கு
பிரியாவை கல்யாணம் பண்ணி 8வது மாதமே கௌரிக்கும் 3வது பொண்ணுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி அடுத்த பிள்ளைக்கு நான் உடனே 8 மாசத்துக்குள்ள அடுத்த பிள்ளைக்கு நான் எப்படி நகை போட, எப்படி செலவுகளை பார்க்கறதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்திலையும் ஆண்டவர் சரியா எல்லா வகையிலையும் எனக்கு அனுகூலமாக இருந்து எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதித்து அவளுடைய திருமணத்தையும் தேவன் முடித்து கொடுக்க உதவி செய்தார். அந்த மருமகனுமே ஆண்டவருக்கு பயந்த மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவரு தேவன் கொடுத்தாரு. அவளுமே இப்போ அவளுக்கும் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவளும் அடிக்கடி ஜெர்மனிக்கு போயிட்டு வருவா. அவளுடைய ஆபீஸ் காரியமாக தேவன் இந்த விதமாக என் பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். அதே போல பையனுக்கும் நாங்க பெண் பார்க்க ஆரம்பிச்சோம். அவ பையனுக்கும் எங்க உறவினர்கள்லாம் சொன்னாங்க, நீ வந்து அவனை அவங்க அப்பா வழியில விடுன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் வந்து அவன் இருதயத்துல பேசி அவனும் ஒரு ஊழியம் வாஞ்சியுள்ள மகனாக எனக்கு அவன் சாட்சியாக என்னும் சிறு வயதுல 1.5 வயசா அப்பா இருந்த புதுசுல அவனுக்கும் கிட்னி பிரச்சனை வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணினேன். நான் ரொம்ப அதிகாலையே ஜெபம் பண்ணேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. எங்களுக்கு சுத்தி இருக்கவங்க உறவினர்கள் சொன்னாங்க, அவனை அவங்க அப்பா வழியில விடு, அவன் அப்படியே இந்து மார்க்கத்துல வருவான்னு சொன்னாங்க. ஆனா நான் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அவனை ஆண்டவர் ரட்சித்து அவனை ஊழிய வாஞ்சையுள்ள மகனாக அவன் இன்றைக்கும் அவனை வந்து தேவன் அவனுக்கு ஏற்ற மணமகளை கொடுத்தாரு. ஒரு பெண் குழந்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வாதமாக வைச்சிருக்கிறாரு. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லணும். எங்க வீட்டு முன்பக்கம் வந்து சன்ஷேடு, அது வந்து அப்படி வந்து உயரம், எங்க வீடு பழைய கட்டடம், ரொம்ப அதிக உயரமா இருக்கும். அந்த சன்ஷேடு வந்து என்ன ஆச்சுன்னா விழுந்துருச்சு. அந்த விழுந்தது வந்து என்ன ரொம்ப உயரம். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்துச்சு. எப்படின்னா அந்த 4 மணி சாயங்காலம் 4 மணிக்கு அது விழுந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு நெருக்கமா இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எங்க வீட்டு பக்கத்துல பால் வேற ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. பால் வாங்க வருவாங்க, வாங்கிட்டு போவாங்க செய்வாங்க. அப்படி நடமாட்டம் உள்ள பகுதி. ஆனா அந்த சன்ஷேடு கீழே விழும்போது யாருமே அந்த இடத்துல நடமாடலை. அப்போ வந்து ஊர்க்காரங்களே சொன்னாங்க, உண்மையிலே அவங்களுடைய சாமி நல்ல சாமி. ஏன்னா அவங்க எல்லாருமே கிராமத்தாளுங்க. அவங்க உண்மையிலே அவங்க கும்பிடுற சாமி நல்ல சாமி, யாரு மேலேயும் படாம பாதுகாத்து கொண்டாரேன்னு எல்லாரும் பேசினாங்க. இப்பவும் ஆண்டவர் எங்களை அந்த ஊர்ல ஒரு சாட்சியாக தான் வைத்திருக்கிறாரு. அதனால நானும் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு பாடு இருந்தாலும் நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. தேவன் வந்து நம்மளை அதிசயமாகவும் அற்புதமாகவும் வழி நடத்துவாரு. அதை வந்து என்னை வந்து இந்த இடத்துல ஒரு சாட்சியா இருந்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்க வாழ்க்கையிலும் என்ன இக்கட்டான நேரத்திலையும் ஆண்டவரை மட்டும் விட்டுறக்கூடாது. தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கோங்க. அவருடைய வசனங்களை பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்ம வாழ்க்கையை அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடத்தி செல்வார். நம்ம வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நம்மளை ஆசீர்வாதமாக தேவன் வைப்பார். இந்த சாட்சியை நான் வந்து உங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு நான்